யாதவாபியோதயம் என்ற இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்வதில் உங்களுக்கு எல்லாருக்கும் நல்ல பலன் இருக்கும் என்று நம்புகிறேன். அதாவது எப்படி நம்ம சுகபிரம்ம மகரிஷி பரீட்சித் அவர்களை அந்த உயர்ந்த நிலைக்கு எடுத்து சென்றாரோ அதே நிலையை நாம் அடைவோம் என்று நான் நம்புகிறேன். இன்று கண்டிப்பாக அவர் சுகபிரம்ம மகரிஷி அவர் பரீட்சித்துக்கு சொல்லும்போது நிறைய விஷயங்களை கூறினார். எப்படி நம்ம ஆத்ம தரிசனத்தை பெறுவது என்பது அது பல நிகழ்வுகள் மூலம் அவர் கூறினார். பல நிகழ்வுகள் என்றால் அது எதுவாக வேணா இருக்கலாம். துருவனுக்கு நம்ம நாரதர் கொடுத்த உபதேசமாக இருக்கலாம், இல்லை சிந்து சைவேரிய தேசத்தினுடைய அரசன் ரகுகுணன் எவ்வாறு சுகபிரம்ம மகரிஷிடம் அந்த உபதேசம் பெற்றான், பல நிகழ்வுகள் உள்ளன. அது போன்ற நிறைய நிகழ்வுகளை நமக்கு சொல்லி நம்மை உயர்ந்த நிலைக்கு எடுத்து சென்றிருக்கின்றார் அனந்த பத்மநாபாச்சாரியார். அவருக்கு என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். அஹோபிலேகாருட சைல மத்தியே கிருபாவசாத் கல்பித சந்நிதானம் லக்ஷ்மியா சமாலிங்கித வாமபாகம் லக்ஷ்மீ நிருசிம்ஹம் சரணம் பிரபத்யே வந்தே நிருசிம்மஜாயாம் அநாதிமாயாம் அபோஹிதும் ஹேயாம் சுலலிதசுந்தரகேயாம் சுரேந்திரகேயாம் சுரரிஷபிர்த்யேயாம் ரிஷந்தி மே தேவ சதாத்வதீயாः ரயாதரங்கானுஜராः கடாக்ஷாः श्रोत्रेषु पुंसामृतं क्षरन्तीं सरस्वतीं संशितकामधेनुं वेगोद्वेलस्सुवेलक्यमिदमितिमितो मन्त्रितो वानरेन्द्रैः मायामानुष्यलीलामभिरेतिकरो लब्धसेवा विशेषः वैदेही कर्णपूरस्तवकसुरविनायः समाश्लेषितोष्टा तृष्टापारिप्लवानां सबोधगुरुडः दुःखपारिप्लवो नः बुद्धिर्बलं यशोधैर्यं निर्भयत्वमरोगता अजाड्यं वाक्पटुत्वं च हनुमत्स्मरणात् भवेत् उपवीतिनमूर्ध्वपुण्ड्रवन्तं त्रिजगत्पुण्यफलं त्रिदण्डहस्तं शरणागतसार्थवाहमीडे शिखया शेखरिणं पतिं यतीनां सशङ्खचक्रलाञ्छनः सदूर्ध्वपुण्ड्रमण्डितः सकण्ठलग्नसत्तुलस्य नर्कपद्ममालिकः सितान्तरीयशूत्तरीययज्ञसूत्रशोभितो ममाविरस्तु मानसे गुरुः स वेङ्कटेश्वरः प्रपद्ये निरवद्यानां निषद्यां गुणसम्पदां शरणं भवभीतानां षटकोपमुनीश्वरं श्रीरङ्गनाथषटकोपयतीन्द्रदृष्टं लक्ष्मीनृसिंहषटजित्करुणैकपात्रं श्रीरङ्गवीररघुराट् षटकोपहृद्यं वेदान्तदेशिकयतीन्द्रमहं प्रपद्ये श्रीकृष्णमार्यं करुणालयन्तं वेदान्तयुग्मं समधीतवन्तं वत्साभिजातं विदुषां वरेण्यं श्रीभाष्यसिंहं प्रणमामि नित्यम् श्रीमद्रङ्गषटारि संयमिवराल्लब्धागमान्तद्वयं श्रीमद्वीररघोद्वहाब्दषडजित्पादारविन्दाश्रयं श्रीमद्वेदपदं सदेशिकयतेः कारुण्यवीक्षास्पदं सेवे रङ्गदुरीनशासनवशं नारायणं योगिनं वेदान्तदेशिकयतीन्द्रकटाक्षलब्धत्रय्यन्तसारमणवद्यगुणं बुधाग्र्यं नारायणाद्यैरुदिर्यकृपाभिषिक्तं श्रीरङ्गनाथयतिशेखरमाश्रयामः। वन्दे बृन्दावनचरं वल्लवीजनवल्लभं जयन्ती सम्भवं धाम वैजयन्ती विभूषणौ तदात्वे नूतनं सर्वम् आयत्याञ्च पुरातनं न दोषाय एतदुभयं न गुणाय च कल्पते என்று சுவாமி தேசிகன் இந்த யாதவாபியுதயம் என்னும் மகாகாவியத்தை ஆரம்பிக்கும் பொழுது அருளி செய்கிறார். ஒரு சில விஷயங்கள் புதுசு அப்படின்றதுனாலே ஒரு அட்ராக்ஷன் நமக்கு கிரியேட் பண்ணும். புதுசு அப்படின்றதுனாலேயே அதை நம்ம ஏற்க முடியுமா? புதுசாக ஒரு வைரஸ் பரவ ஆரம்பிச்சுடுத்து ஆஹான்னு கொண்டாட முடியுமா? ததாத்வே நூதனம் சர்வம், ஒரு வஸ்து, ஒரு பொருள் அது புதியது என்பதினாலேயே ஏற்கத்தக்கதோ அல்லது விடத்தக்கதோ, அல்லது ஒரு வஸ்து ஒரு பொருளானது பழையது என்பதினாலேயே ஏற்கத்தக்கதோ விடத்தக்கதோ அல்ல. பின்ன எப்படி பார்க்கணும்? அதனுடைய குணம் என்னன்றதை பார்க்கணும். காளிதாசன் மாளவிகாக்னிமித்ரம் என்னும் ஒரு நாடகம் அருளி செய்தான். அந்த நாடகத்தில் அழகானது ஒரு விசேஷத்தை சொல்கிறான் காளிதாசன். புராணமித்ய யாருப்பா அங்கே பேசுறது? கேட்டில் ஒரே சத்தம்.
புராணமித்யேவ ந சாது சர்வம் ந சாபி காவ்யம் நவமித்யவத்யம் சந்தः பரீக்ஷான்யதரத் பஜந்தே மூடः பரப்பிரத்யயனேய புத்திஹி. ஒரு புதுசாக ஒரு வஸ்து வந்துடுத்து, புராணம் நேற்று வரலும் யூஸ் பண்ணினோன்னு அது இந்த வீட்டில் பார்த்தோன்னா பாதி குப்பைகள் தூக்கி போடுறதுக்கு மனசு இல்லாமல் தான் வச்சுட்டு இருப்போம். போகி வரப்போகிறது, வீட்டை ஒழிக்கலாம்ன்றதுக்காக திடீர்னு ஒரு நாள் கையில் ஒரு தொடப்பத்தை எடுத்துகிட்டு ஒரு வாஷிங் இந்த வேக்யூம் கிளீனர் எடுத்துகிட்டு ஆரம்பிப்போம். அப்போ ஒரு பீரோ ஒன்று இருக்கும், 6 வருஷமாக அந்த பீரோ அங்கேயே இருக்குது. அதை நகுத்துவோம், அது பின்னாடி ஒரு கோடோன் இருக்கும் பாருங்கோ, உலகமகா குப்பைகள் மொத்தம் அங்கே தான் இருக்கும். பக்கத்து மாநிலத்திலேருந்து கொண்டு வந்து கொட்டின குப்பையை காட்டில் 4 பங்கு இங்கே அதிகமாக இருக்கும். இதை எந்த கலெக்டர் வந்து வாரிட்டு போகணும்னு சொல்ல போகிறது? சரி, அதெல்லாம் க்ளீன் பண்ணி விடலாம்னு எடுத்தா, ஐயோ இதை தான் தேடிகிட்டே இருக்கேன். எடுப்பா பாருங்க, அதை மறுபடியும் சேர்க்கறதுக்கு. இந்த 6 வருஷத்தில் அதை பற்றி ஒரு நாள் கூட பேசியிருக்க மாட்டா, ஒரு நாள் கூட அந்த வஸ்துவை தேடி பார்த்துருக்க மாட்டா. இன்றைக்கி போகிக்கு பொங்கலுக்கு வெள்ளை அடிக்கலாம்னு அதை நகர்த்தினோன்னா அந்த பீரோவை, அது கடியில் அதை மாட்டிகிட்டு இருக்கோம். ஐயோ இதை தான் தேடினேன் அப்படின்னு அதை எடுத்து திருப்பியும் ஒரு இடத்துல வைப்பான். 6 மாதம் ஒன்று நமக்கு உபயோகம் இல்லைன்னா உபயோகம் இல்லை, தூக்கி போட்டுருங்க கண்ணை மூடிட்டு. யூஸ் இல்லைனா யூஸ் இல்லை தான். அது எந்த வஸ்துவாக இருந்தாலும் சரி, எந்த வஸ்துவாக இருந்தாலும் சரி இல்லையா? எல்லாத்தையும் சேர்த்து தான் சொல்கிறேன். அவன் வாழ்க்கை என்னென்ன எண்ணம் போடுறதோ அதை பஞ்ச் பண்ணிக்க வேண்டியது. புராணமித்யேவன சாது சர்வம், அதான் காளிதாசன் சொன்னான். ஒரு பழையசுன்றதுனால சேர்த்து வச்சிட முடியாது. ஆயத்யா புராணமித்யேவன சாது சர்வம் நச்சாபி காவியம். புதுசாக ஒரு காவியம் ஏற்ற ஆரம்பித்தான். ஏற்கனவே உயர்ந்த பழைய காவியங்கள் இருக்குது, நீ என்ன புதுசாக எழுதிட்ட, இது வேஸ்ட் அப்படின்னு சொல்லாதீங்கோ. சந்த பரீட்சான்ய தரத் பஜந்தே மூட பர பிரத்யனேய புத்திகி. ரகுவம்சத்தை ஆரம்பிக்கச்சே விசுத்தி ஷாமிகாபி வான்னா, ரகுவம்சத்தை பற்றி பேசச்சே இது நல்லதா, மக்களுக்கு பிரயோஜனமானதா, இது உபயோகிக்க தகுந்ததான்றது தெரிஞ்சுக்கணும்னா, ஒரு சுத்தமான தங்கமா இல்லையான்னு பார்க்கணும்னா நெருப்பில் இட்டு போட்டாதான் தெரியும். நெருப்பில் போட்டால் தான் அந்த தங்கத்துடைய வேல்யூ தெரியும். அந்த மாதிரி பெரியோர்கள் வேல்யூ பண்ணணுமே தவிர்த்து நாமளாக வேல்யூ பண்ணக்கூடாது. இப்போ அவெல்லாம் அந்த சுவாமி உபன்யாசம் எப்படி பண்ணுறா, இந்த சுவாமி இப்படி உபன்யாசம் பண்ணுறார், இவ வேல்யூ பண்ணுறான். ஸ்லோகம் தெரியுமா, பாசுரம் தெரியுமா, சொன்ன விஷயத்துடைய நுட்பம் தெரியுமா, இல்லை சம்ஸ்கிருதத்தில் ஏதாவது வியாக்கியானங்கள் வாசிச்சிருக்காளா, இல்லது ஒரு சபையில் உட்கார்ந்து ஒரு 5 நிமிஷம் நிரர்கலமாக பேசுவதற்கு நமக்கு சக்தி சாமர்த்தியம் உண்டா? ஆனால் வேல்யூ நாம் பண்ணுறோம். இதை நாம் பண்ணக்கூடாது, பெரியோர்கள் பண்ணணும். சந்த பரீட்சான்ய தரத் பஜந்தே, பெரியோர்கள் தான் அதை பண்ணணும். அப்படியே சுவாமி தேசிகா வாஸ் ஹைலி இன்ஸ்பயர்டு பை காளிதாசா, அதில் ஒன்றும் டவுட்டே கிடையாது. யாரவாபிரத்தில் நிறைய விஷயங்கள் இருக்குது. எனக்கு ஒரு ஆசை, சுவாமி தேசிகனும் மற்ற கவிகளும் என்பதாக ஒரு கம்பேரிசன் பண்ணி சில குறிப்புகள் இருக்குது. ஆனால் அந்த சம்ஸ்கிருதத்தை ரசிக்கிறதுக்கு சபையோர்கள் இல்லைன்றதுனால அடி நான் அதை அப்படியே விட்டுட்டேன். அதை ரசிக்கணும்னா நைஷதத்துலேருந்து ஒரு கொட்டேஷன், சிசுபாலவதத்துலேருந்து ஒரு கொட்டேஷன், காளிதாசனுடைய கிரந்தங்கள்லேருந்து ஒரு கொட்டேஷன், அதை இங்கே யாரவாபிரத்தில் சுவாமி தேசிகன் எப்படி சொல்லியிருக்கார் அப்படின்னு பார்க்கணும்னா அதை ரசித்தாதான் இதை ரசிக்க முடியும். ஒரு 10 வருஷம் முன்னாடி வரலாம் இந்த அயோத்தியா மண்டபத்தில் அடியவங்களாம் உபன்யாசம் பண்ணிச்சு, நிரர்கலமாக அப்படியே ராமாயண மூல ஸ்லோகங்கள், பாகவத மூல ஸ்லோகங்கள் சொல்லும்பொழுது சபையோர்கள் தலை அசைச்சு அசைச்சு ரசிப்பா. சில பேர் புஸ்தகத்தை கொண்டு வந்து அதை ஃபாலோ பண்ணிகிட்டே இருப்பான். இன்றைக்கி ராமாயண ஸ்லோகங்கள் மூல ஸ்லோகங்கள் நாங்கள் சொன்னால், சார் கதை சொல்லுங்கள் சார் அப்படின்றான். கதை தான் கேட்கணுன்றா எல்லாரும். ஸ்டோரி டெல்லிங், டோரா புஜ்ஜி கதை சொன்னால் போருன்றா எல்லாரும். ஸ்டோரி டெல்லிங் தான் வேணுன்றா. மூலம் இல்லாமல் சொல்ல முடியாது. மூலத்தினுடைய ஒரு சாம், மூலத்தினுடைய ஒரு அழகு போயிடுத்து. இன்றைக்கி எல்லோருடைய வீட்லேயும் ராமாயண பாராயணம், பாகவத பாராயணம் போயிடுத்து. பெரியோர்களாக இருந்தால் வீட்டில் உட்கார்ந்து ராமாயண பாராயணம் தினந்தோறும் பண்ணுவாள். அப்பப்போ பட்டாபிஷேகம் பண்ணுவாள், புனர்வசு பட்டாபிஷேகம் பண்ணுவாள். எனக்கு தெரிஞ்ச எத்தனையோ பெரியோர்கள்லாம் 300 தடவை 400 தடவைலாம் பாராயணம் பண்ணிருக்கா. இங்கேயே இந்த அயோத்தியா மண்டபத்தில் தெரிஞ்சிருக்கலாம், ராஜாராமையர்லாம் அடியனுக்கு தெரிஞ்சு பாகவதம் ராமாயணம்லாம் 300-400 தடவை அனாயாசமாக அவெல்லாம் பூர்த்தி பண்ணியிருக்கா. சப்தாகம்னா ஒரு நவராத்திரி வந்துருத்துனா மௌனம்
7 நாள் மௌனம். பாகவதத்துக்கு மட்டும் அதை பாராயணம் பண்ணுறதுக்கு மட்டும் தான் வாய் திறப்பார். மற்ற சமயத்தில் ராஜாராமையர் மௌனத்தோடு இருப்பார். அப்படியெல்லாம் கிரந்தங்களையும் கிருஷ்ண பக்தியையும் நம்முடைய பெரியோர்கள் வளர்த்திருக்கிறார்கள். இப்போ சாதாரண ஒரு ஸ்லோகம் சொல்லணும்னா கூட அதை ஃபோனில் வச்சு தான் நம்ம கேட்குறோம். நம்ம வாயில் வரதே போயிடுது. ததாத்வே நூதனம் சர்வம் மாயத்யாஞ்ச புராதனம் ந தோஷாய ஏதது உபயம் ந குணாய ச கல்பதே. அதனால் பழையது கழியதும் புதியது புகுதுறம்னு எல்லாத்துக்கும் சொல்லிட முடியாது. அந்தந்த பொருளினுடைய தன்மையை உணர்ந்து தான் நாம் அதை அறிய வேண்டும், அனுபவிக்க வேண்டும். அதை அறிந்திருப்பவர்கள் யார்? பெரியோர்கள் தான். அவர்கள் நமக்கு வழிகாட்டினோம். மேலையா செய்வனங்கள் வேண்டுவன கேட்டியல் ஆண்டாள். அதனால்தான் மாலையமணி வண்ணா பாசுரத்தில் சொன்னால், மேலையார் செய்வனர்கள் பெரியோர்கள் நமக்கு வழி காமிச்சிருக்கா, தயவு செய்து அதை மட்டும் மீறவே மீறாதீங்க. அவர் எல்டர்ஸ் ஆர் நாட் ஃபூல்ஸ். எல்லாத்துக்கும் வெஸ்டர்ன் கல்ச்சர் வெஸ்டர்ன் கல்ச்சர் வெஸ்டர்ன் கல்ச்சர்னு வெளிநாட்டுக்கார சொன்னால் மட்டும்தான் மதிப்புன்னு தயவு செஞ்சு நினச்சிக்காதீங்க. நம்முடைய ஞானம் நம்முடைய சொத்து. வேதம்ன்ற சப்தத்திற்கே ஞானம் அப்படின்னு அர்த்தம், வித ஞானேன்னு அர்த்தம். நம்ம சொத்து அது. அதை நாம் இழக்கவே கூடாது. அதை நாம் ஒருபொழுதும் பரித்தியாகம் பண்ணவே கூடாது. இத்தகைய உயர்ந்த காவியத்தில் சுவாமி வேதாந்த தேசிகன் விசேஷமாக கிருஷ்ணனுடைய திவ்ய அனுபவங்கள் நாம் எல்லோரும் அனுபவிக்கும்படியாக காட்டி கொடுக்கிறார். ஒவ்வொரு சந்தர்ப்பத்தில் ஒவ்வொருத்தர் பெருமாளை ஸ்தோத்திரம் பண்ணுறார். கீழே காளிய ஸ்துதி, காளியன் மீது அவன் நர்த்தனம் பண்ணும் பொழுது ஏற்பட்டதான ஒரு அழகான ஸ்தோத்திரம். அதே மாதிரி கோவர்தன பட்டாபிஷேகம், கோவிந்த பட்டாபிஷேகம். இந்திரன் பெருமாளை கோவிந்தா கோவிந்தான்னு ஸ்தோத்திரம் பண்ணி கர்ப்பபங்கம் ஏற்பட்டு இந்திரன் கிருஷ்ணனிடத்தில் அப்பாலஜி வந்து கைகூப்பி சேவிச்சுட்டு போனான். நரகாசுர மர்தனத்தின் போது அங்கே இருக்கக்கூடிய ராஜாக்கள் மற்றும் உள்ளதான பெண்கள் இவாள்லாம் கிருஷ்ணனை ஸ்தோத்திரம் பண்ணுறது, அவ்வப்பொழுது மகரிஷிகள்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுறது. இப்படி பல சந்தர்ப்பங்கள் காண்பிக்கப்பட்டது. நடுவில் ருக்மிணி கல்யாணத்தை சொன்னார். கிருஷ்ணனுக்கு அஷ்ட மகிஷிகள் என்பது பிரசித்தம். அது தவிர இன்னும் நிறைய பேர் இருக்குது. 10,000 தெய்விமார் அவர் பார்த்திருப்பன். நிறைய திவ்ய மகிழ்ச்சிகள் அவனுக்கு. நரகாசுரன் நிறைய பெண்களை சிறைப்படுத்தி வைத்திருந்தான். கிருஷ்ணன் போய் அந்த பெண்கள் எல்லாம் விடுவித்தான். ராமாயணத்தில் ஒரு பெண்ணை விடுவிப்பதற்காகத்தான் பெருமாள் போனார். கிருஷ்ணாவதாரத்தில் எல்லா பெண்களையும் விடுவிப்பதற்காக கிருஷ்ணன் போனார். நரகாசுரனை கொன்றார், எல்லா பெண்களையும் விடுவித்தார். அத்தனை பேரும் கிருஷ்ணன் திருவடியில் வந்து விழுந்தான். எங்களை காப்பாற்றுனா எல்லாரும் தான் விடுவிச்சுட்டனே, அவவா உங்கள் ஊருக்கு போய் சேருங்களேனார். இல்லை, நீ தான் எங்களுக்காக கல்யாணம் பண்ணிக்கணும், உன்னை விட்டால் எங்களை யாரும் கதி கிடையாது, நீ தான் எங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னா 10,000 பேருந்து அத்தனை பேருக்கும் ஒரு கேட்டட் கம்யூனிட்டி, இன்னோ சிட்டி ஒன்று கிருஷ்ணன் 16,000 அப்பார்ட்மெண்ட்ஸ் ரெடி பண்ணான். ஏன்னா எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டவன் கிருஷ்ணன் இல்லையா? அவருக்கு இந்த மாதிரி ஒரு அப்பார்ட்மெண்ட் ரெடி பண்ணுறதுலாம் ஒரு பெரிய கஷ்டம் இல்லையா? ஏன் சார், எங்கள் பெருமாள் சன்னதிலேயே நாங்களாம் அப்பார்ட்மெண்ட் கட்டினு யாருக்கும் தெரியாமல் வசிக்க வச்சு கிருஷ்ணனுக்கு அப்பார்ட்மெண்ட் கட்டிக்கிறது பெரிய கஷ்டமா? அவனுடைய ஒரிஜினல் சொத்து. ஜெகத் சர்வம் உன்னுடையதான சம்பந்த விசேஷத்தையுடையது, உன்னுடைய நியமனத்திற்கு உட்பட்டதுன்னு சொல்லும் பொழுது அதை நாரதர் வந்து வேடிக்கை பார்க்குறாரு. இவன் எப்படி 16,000 பேரோட கொடுத்து நடத்துனான்? கிருஷ்ணன் சொன்ன, நீ சன்னியாசி, உனக்கு என்ன அதை பற்றி கவலை? நான் 16,000 பேரோட எப்படி கொடுத்து நடத்துகிறேன்னு சன்னியாசி, நீ எதுக்கு அதை பற்றி கவலைப்படுறேன்னு கேட்டான் பெருமாள். அந்த மாதிரி அவர்கள்லாம் கிருஷ்ணனை சேவித்து கிருஷ்ணனிடத்தில் பிரார்த்திக்கிறான். இதில் அஷ்ட மகிஷிகள் அப்படின்னு எடுத்துட்டோம்னா பிரதானமாக ருக்மிணி, சத்யபாமா, அப்புறம் ஜாம்பவதி, மித்ராவிந்தா என்பதாக இந்த திவ்ய மகிழ்ச்சிகள் சொல்லப்படுறது. இதில் ஒரு முக்கியமான ஒரு விசேஷம் உண்டு. இப்போ திருப்பாவ மாதம், இந்த திருப்பாவையில் ஆரம்பிக்கச்சவே நீடா துங்கஸ்தனகிரி தடி சுப்தமுத்போத்திய கிருஷ்ணம் என்று பட்டர், பராசர பட்டர் நீலாதேவியின் திருமுலை தடங்களில் உறங்கும் கிருஷ்ணன் என்று வர்ணிக்கிறார். நப்பின்னை என்ற அந்த நீலாதேவிக்கு தமிழில் பெயர். நப்பின்னை நங்காய் திருவே துயிலிழாய் என்று உந்துமதகளித்தன் பாசுரத்தில் ஆண்டாள் நப்பின்னை பிராட்டியின் பெருமையை சொன்னான். அந்த நப்பின்னை பாகவதத்தில் இருக்காளா? நப்பின்னை என்றவள் யார்? ராதான்றவள் யார்? நப்பின்னை என்பது யார்? இப்போ கிருஷ்ணனுடைய அஷ்ட மகிஷிகளில் 8 பேரில் நப்பின்னை ராதா என்பவள் சேர்ந்தவர்களா இல்லையா? இது ஒரு பெரிய ரிசர்ச் ஓரியன்ட் டாபிக். இது ஆழ்வார்கள் தங்கள் பாசுரத்தில் நப்பின்னையை பாடுகிறார்கள். பாகவதத்தில் நப்பின்னை கிடையாது. ஏன்? பாகவதத்தில் ராதா கூட கிடையாது.
ஆனால் தேசிகன் யாதவாபிரியத்தில் ராதா நப்பின்னை இவர்களை குறித்து ஒரு சிறப்பு செய்தியை சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். அந்த இதுக்கு வியாக்கியானமருளி செய்த அப்பைய தீட்சிதர் ஹரிவம்சத்தில் இந்த கதை உள்ளது என்று ஹரிவம்சத்திலிருந்து சோர்ஸ் கொடுக்கிறார். நப்பின்னை பிராட்டியை குறித்த செய்தியை அப்பைய தீட்சிதர் கொடுக்கிறார். அதாவது யசோதைக்கு ஒரு சகோதரன் இருந்தால், அவனுக்கு கும்பன்னு பேர். அவனுக்கு கும்பன் அப்படின்னு பேர். நந்தகோபருடைய மச்சினன். கும்பருக்கு ஒரு பெண் பிறந்தாள். அவள் சாட்சாத் மகாலட்சுமி ஸ்வரூபிணி. அவளுக்கு தான் நம்பின்னை, நப்பின்னை, பின்னைன்னு அர்த்தம். நல்ல பூரணத்துவம் உடையவள். நங்காய், நம்பி, நங்காய் நம்பி, சம்ஸ்கிருதம் இல்லை, தமிழ் பதம். நங்காய் அப்படின்னா பூரணையானவளே, நம்பி பூரணம், பூரணத்துவம் உடையவனே என்று அர்த்தம் இருக்கு. அத்தகைய நப்பின்னை பிராட்டி பால்யத்திலிருந்து பிறந்த குழந்தை, அதுலேருந்து கிருஷ்ணனுக்கு தான் நப்பின்னை, நப்பின்னைக்கு தான் கிருஷ்ணன் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டா. இவன் ரெண்டு பேருக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் அவள் ரெண்டு பேரும் அழகாக ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டா. அதுக்கப்புறம் கிருஷ்ணனுக்கு அங்கே கல்யாணம் ஆகிடுது. அப்படி கல்யாணம் ஆன பிறகு அந்த நப்பின்னை பிராட்டியை எல்லாரும் எப்படி தெரியுமா கூப்பிடணும்? நந்தகோபன் மருமகளே நப்பின்னாயின்னு கூப்பிடணும். கும்பர் மகளே நப்பின்னாயின்னு கூப்பிட்டா அவளுக்கு பிடிக்காது. கல்யாணமான பிறகு பெண்களுக்கு தங்கள் புகுந்த வீட்டின் பெருமையை சொல்லும் சம்பந்தம் பிரதானமானது. கல்யாணம் ஆன பிறகு அவள் அப்பா, அதுக்கோசரம் அப்பா விட்டுட்டு வரணும்னு அர்த்தம் இல்லை. அதுக்கு ஒரு வியாக்கியானம் பண்ணினார். முக்தனுக்கு சம்சாரம் போலேயே இவளுக்கு பிறந்தகம். பக்கத்து வீடு தானே. கல்யாணம் ஆகி இப்போ கிருஷ்ணனை கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டு நப்பின்னை பிராட்டி. இங்கே இருக்கக்கூடியவள் ஒரு நாள் தன்னுடைய தாய் வீட்டுக்கு போனது இல்லை. எதை போல? பகவானிடத்தில் ஒருவன் சரணாகதி பண்ணிட்டு மோட்சத்துக்கு போயிட்டான்னா, பரமபதத்துக்கு போயிட்டான்னா, மறுபடியும் அவனுக்கு இந்த சம்சார சம்பந்தம் எப்படி ஏற்படாதோ அதுபோல நப்பின்னை பிராட்டி முக்தனுக்கு சம்சாரம் போலேயே இவளுக்கு பிறந்தகம். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் இருக்கு. ராவணன் வந்தான், சீதையை பார்த்து நீ யாருன்னு கேட்டான். நான் ஜனகருடைய பெண் அப்படின்னா தூக்கின்னு போயிட்டான். நீ யாருன்னு கேட்டால் நான் ஜனகருடைய பெண்ணா, சரின்னு தூக்கின்னு போயிட்டான். அதுக்கப்புறம் ஹனுமான் சுந்தரகாண்டத்தில் அசோகவனத்தில் சீதையை பார்த்து கேட்டார், யாருடைய அம்மானர்? ஸ்னுஷா தசரதஸ்யாகம், நான் தசரதனுடைய மாட்டு பெண் அப்படின்னார். கவலையப்படாத, பெருமாள் வந்து மீட்டெடுத்துட்டு வந்துடுவார். இதை வியாக்கியானத்தில் காண்பித்தான். ஸ்னுஷா தசரதஸ்யாகம், பிரமாணத்துக்கு தான் வெயிட்டு, அப்புறம்தான் பிரமேயம். பிரமேயம் பகவான், பிரமாணம் நாம் சொல்லக்கூடிய தத்துவங்கள், சாஸ்திரம். பிரமாணம் சொல்லும் பொழுது பிரமேயம் வந்துட்டானா உட்கார வச்சிடணும், தெரியுமா? அதுதான் முக்கியம். அதுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ். பெருமாளே என்ன பண்ணுறான்? வந்து கேட்டுட்ருக்கான். நாகம் வசாமி வைகுண்டே நயோகி ஹிருதயேரவோ மத் பக்தாக எத்திர காயந்தி தத்திர திஷ்டாமி நாரத. நான் எங்கேயுமே இல்லை, எந்த இடத்துல என்னை குறித்து கதைகளும் என்னை குறித்து நாமசங்கீர்த்தனம் பண்ணுறாலும் அந்த இடத்துல நான் அவுட்ஸ்டாண்டிங்காக இருந்து கேட்குறேன். நான் பெருமாள் அவனை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு வச்சுருக்கான். ராமாயணத்தில் ராமாயணம் லவகுஷர்கள் ராமாயணம் சொல்லிட்டு இருக்கா. இதெல்லாம் கட் பண்ணி போடுங்க, தயவு செஞ்சு. ரீல்ஸு ஷார்ட்ஸ் இருக்குல்ல, இதெல்லாம் போடுங்க வெளியில். ஏன்னா இது போக மாட்டேன்றது. ஒவ்வொரு உபன்யாசத்துலையும் அதை உறக்க பேச வேண்டியதாக இருக்குது. ராமாயணத்தில் ராமபிரான் லவகுஷர்கள் உபன்யாசம் பண்ணுறான், உட்காந்து கேட்டுருக்கான் சிம்மாசனத்தில். லவகுஷர்கள் அப்போ தான் நைமிஷாரண்யத்தில் அஸ்வமேத மகாயஜத்தில் அவள் சொல்லிட்டு இருக்கா, உட்காந்து கேட்டுருக்கான். திடீர்னு என்ன எடுத்து தெரியுமோ இல்லையோ, சிம்மாசனத்தில் ராமன் இல்லை. யாருமே நோட் பண்ணல, ஒருத்தர் கூட நோட் பண்ணல. இதை ஏன் வால்மீகி மட்டும் நோட் பண்ணார்? காரணம் என்ன? அவர் மீடியா. யாரும் பார்க்காத ஆங்கிள் தான் மீடியா பார்ப்பான். அதனால் அவர் மீடியா பர்சன். இது சீதையினுடைய உயர்ந்த சரித்திரம். இதை நாம் இப்படி சிம்மாசனத்தில் உட்கார்ந்து கேட்டால் மரியாதை இல்லை, நாம் தரையில் தான் உட்கார்ந்து கேட்கணும்னு ராமபிரான் சிம்மாசனத்தை விட்டு இறங்கி வந்து தரையில் உட்காந்து கேட்டான். ஸோ வாட்? அதுக்கு என்ன? ராஜா தானே, எழுந்து வரக்கூடாதுன்னார். ஆடியன்ஸெல்லாம் டிஸ்டர்பே பண்ணக்கூடாது. அப்போ தான் டர்ன்னு சேர் இழுப்பா. இவ்வளோ சேர் இங்கே இருக்கேன்னா அதை விட மாட்டான். ஒரு 4 பேர் தொடையில் காலை வச்சு அவள் இடுப்பில் உதச்சி அவளை பின்னாடி தள்ளி அந்த சேரில் போய் உட்காந்தாதான்
உபன்யாசம் ஸ்ரத்தையாக கேட்குறான்னு ஒரு அனுபவம் வரும். அது பின்னாடி இருக்கும் புச்சுக்குன்னுமா, இவனுக்கு மறைக்கும், உட்காந்து வேகத்தில் அப்படியே சாய்வார். இது சாதாரணமாக ஒரு இடம் இருக்கு, எங்கே கிடைக்கிறதோ வந்து உட்காந்துக்கலாமோ இல்லையோ, அது 2 பேர் இப்படி போவா அப்படி போவா. சக்கரவர்த்தியான ராமபிரான் இடத்துல நாம் தெரிஞ்சிக்க வேண்டிய பண்பாடு இது. டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் யாருக்கும் தெரியாமல் ராமன் சிம்மாசனத்தை விட்டு இறங்கி மக்களோட மக்களாக வந்து உட்கார்ந்தான். ஏன்னா ராஜா எழுதுட்டானா சபை கலகலத்து போயிடும். மெய்மறந்து கேட்கிற விஷயத்தில் நாம் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. 6:30 மணி உபன்யாசத்துக்கு நம்ம 7:45 தான் வரோம்னா சைலண்ட்டாக வந்து உட்காந்துடணும். 6:30 மணி உபன்யாசத்துக்கு நாங்கள் 7:15 வந்தால் சைலண்ட்டாக வந்து தானே உட்காரோம். சொல்லக்கூடிய நாங்கள் வரைச்சே அந்த மாதிரி தான். இதெல்லாம் சின்ன சின்ன விஷயம். இத்தனை வருஷம் நீங்களாம் பெரியவா, நீங்களாம் கேட்குற வாழ்க்கை தான் நான் சொல்ல முடியும், கேட்காத வாழ்க்கை எப்படி சொல்ல முடியும்? எனக்கு நான் ஒரு சிக்கல் சண்முக சுந்தரம், தயவுசெய்து தப்பாக நினச்சிக்காதீங்க. நான் உபன்யாசத்துக்கு போய்ட்டு கோவில் டம்னு வாத்திய வாஷா நீங்கள் நன்னா திருவாராயணம் பண்ணுங்க, நான் நாளைக்கு வர உபன்யாசத்துக்கு வந்துடுவேன். நான் இங்கேனா இதுதான் ப்ரையாரிட்டினா, இதுதான், இதுக்குத்தான் முக்கியத்துவம். அது நீங்கள் எப்படி வேணால் எடுத்துக்கோங்க. கிருஷ்ண பக்தி உள்ளத்தில் ஊற்றெடுக்கிறது நாம் ரசிச்சுன்னு இருக்கோம் அப்படின்னா, அப்படியே காத்தில்லாத இடத்துல ஏற்றப்பட்ட தீபத்தை போல நாம் ரசிக்கணும். அது ரமணன் சுவாமி ஏற்கனவே ஒரு பயமுறுத்திட்டு போயிட்டார் நம்மளை. நான் நைமிசாரண்யத்தில் உபன்யாசம் பண்ணினேன், சப்தாகம் பண்ணினேன். கொஞ்சம் எனக்கு அந்த டிஸ்டர்பன்ஸ் இருந்தது. எல்லாரும் பரீட்சித்து மாதிரி உபன்யாசம் பண்ணணும், உபன்யாசம் கேட்கணும், பரீட்சித்து மாதிரி உபன்யாசம் கேட்கணும், பரீட்சித்து மாதிரி உபன்யாசம் கேட்கணும்னு 2-3 தடவை சொன்னேன். ஏன்னா ஒருத்தர் குடிக்க நடிக்க போயிட்டு வந்திருந்தார். அவருடைய திரும்பி பார்த்தார், ராஜ பார்வை, நீ முதல்ல சுகபிரம்ம மாதிரி பண்ண கற்றுக்கோ, அப்புறம் நான் பரீட்சித்து மாதிரி உட்கார்றேன்ட்டு. அது நான் எங்களை மட்டும் சொல்கிறேன், நீ முதல்ல சுகபிரம்ம மாதிரி சொல்கிறியா, எங்களை மட்டும் பரீட்சித்தாக்குறீங்கன்னு. இன்னொன்று பரீட்சித்து 7 நாள் பாகவரை கேட்டு போயிட்டான்றதுனால ஒருத்தர் ஓடியே போயிட்டார். நான் பாகவரத்துக்கே கேட்க மாட்டேன்ட்டார். ததாத்தே நூதனம் எங்கேயோ போயிட்டு பாருங்க. ததாத்தே நூதனம் சர்வம் ஆயத்யாஞ்ச புராதனம் ந தோஷாய ஏததுபயம் ந குணாய ச கல்பதே என்று யாரவாபிரேத்தி ஆரம்பித்த சுவாமி தேசிகன் கிருஷ்ணனுடைய திவ்ய மகிஷிகள் விஷயமான பல அபூர்வமான கல்யாண விசேஷங்களை சாதிக்கிறார். அதற்கு வியாக்கியானம் அருளின அப்பைய தீட்சிதர் இந்த சரித்திரம் ஹரிவம்சத்தில் உள்ளது என்று காண்பிக்கிறார். ஆனால் தற்பொழுது பதிப்பிக்கப்பட்டுள்ள ஹரிவம்ச புத்தகங்களில் நப்பின்னை பிராட்டி என்னும் நீலாதேவியின் திருமணம் ரிஜிஸ்டரில், அந்த புஸ்தகம் திருமணம் பதிவாயிருக்கணும் போல ரிஜிஸ்டரில், அந்த ரிஜிஸ்டரில் பதிவாகலை. இப்போ இருக்கிற புஸ்தகங்களில் அந்த திருமணம் காண்பிக்கப்படலை. ஆனால் பிராச்சீனமாக மகாபாரத ரிசர்ச்சுக்காகவே ஏற்பட்டது பண்டார்கர் ஓரியண்டல் ரிசர்ச் இன்ஸ்டியூட் புனா. அவள் பியூட்டிஃபுல்லாக பாரத பதிப்புகள்லாம் எடுத்து வச்சுருக்கான். புஸ்தகம் வாங்கி பாருங்கள், சும்மா நெட்டில் எடுக்காதீங்க. நெட்டில் எடுத்தால் பாதி தப்பு தான் வருது. புஸ்தகத்தை வாங்கி பாருங்க. நல்லா பெரிய பெரிய புஸ்தகம், 2 வால்யூம் 8000 ரூபா கொடுத்து வாங்கியிருக்கேன். ஹரிவம்சத்தில் எத்தனையோ பாட்டபேதங்கள், எத்தனையோ அபூர்வமான விஷயங்கள் ஹரிவம்சத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அந்த ஹரிவம்சத்தில் பிரக்ஷிப்த சர்க்கம் என்பதாக, இடைச்செருகள் என்பதாக இந்த கதைகள்லாம் எடுத்து காண்பிக்கிறான். கர்க பாகவதம் இங்கே சொன்னேன். இங்கே சிங்கேரி சங்கர படத்தில் ஒரு சமயம் கர்க பாகவதம் சொன்னேன். கர்க சம்ஹிதை, கிருஷ்ணனுடைய குலகுருவான கர்காச்சாரியர் ஒரு பாகவதம் பண்ணியிருக்கார். அந்த பாகவதம் முழுக்க முழுக்க ராதாதேவியின் திருக்கல்யாணத்தை வர்ணிக்கக்கூடிய பாகவதம். அது கர்க சம்ஹிதைன்னு சொல்லுவார், கர்க பாகவதம்னு சொல்லுவார். இப்படி பல எடிஷன்ஸ் இருக்குது, பல புராணங்கள் இருக்குது. ஏன் இன்னைக்கு எந்த புராணத்திலையும் இல்லாத 2 சரித்திரம். பெரியாழ்வார் தன் பாசுரத்தில் ஒரு சரித்திரம் காண்பித்தார். சீமாலிகன் அவனோடு தோழமை கொள்ளவும் வல்லாய், சாமாறு அவனை நீ எண்ணி சக்கரத்தால் தலை கொய்தான். கிருஷ்ணனுக்கு ஒரு ஃப்ரெண்டு இருந்தால் சீமாலிகன்னு பேர் அவனுக்கு. சீமாலிகன் அப்படின்னு கிருஷ்ணனுக்கு ஒரு ஃப்ரெண்டு. அந்த மாதிரி பேர் இருந்தாலே ரொம்ப போக்கிரியாக இருப்பான்றது தெரியுது. அவன் என்ன பண்ணான்னா, கிருஷ்ணன் பேரை சொல்லி தான் ரொம்ப கிருஷ்ணனுக்கு ரொம்ப ஃப்ரெண்டுன்றதுனால மார்க்கெட்டில் தண்டால் வசூல் பண்ண ஆரம்பித்தான். நான் கிருஷ்ணன் ஃப்ரெண்டு தெரியுமா, இங்கே கடை போட்டால் எனக்கு பைசா கொடு அப்படின்ற மாதிரி பண்ணான். எல்லாரும் கிருஷ்ணன் இடத்துல போய் கம்ப்ளைண்ட் பண்ணான். சரி ஒரு நாள் பார்த்துக்கிறேன்னு பெருமாள் அவன் ஒரு நாள் கிருஷ்ணன் கூட பேசின்னு இருக்கச்சு, சக்கராயுதம் எப்படி ஓடுறதுன்னு அவன் கற்றுக்கணும்னா. வானாண்டா சக்கராயுதத்தை தெரிஞ்சுக்காதறான். இல்லை நான் தெரிஞ்சுப்பேன்னா. சரி இதுதான் சமயம்னு அந்த சக்கராயுதத்தை பிரயோகம் பண்ண சொல்லி கொடுத்தாரு. பிரயோகம் பண்ணாரு, திருப்பி வாங்க வேண்டாமா? அது பைத்தியம் விரலை கொண்டு போய் இப்படி வச்சுது. சக்கராயுதம் அங்கே உட்காருமா, அப்படியே அவன் கழுத்தை சீவிட்டு
சீமாலிக்கு அவனோடு தோழமை கொள்ளவும் வல்லாய், சாமாறு அவனை நீ எண்ணி சக்கரத்தால் தலை கொய்தாய். இது இன்னைக்கு பாகவதத்திலேயோ பாரதத்திலேயோ ஹரிவம்சத்திலேயோ விஷ்ணு புராணத்திலேயோ எங்கேயுமே இல்லாத கதை. பெரியாழ்வார் பாடியிருக்கார். எப்படி பாடினார்? சுவாமி தேசிகன் ததிபாண்டனுடைய கதை எடுக்கிறார். ரகசியத்திரேசாரம் முதலான உயர்ந்த நூல்களில் சுவாமி தேசிகன் ததிபாண்டனுடைய சரித்திரம் சொல்கிறார். இன்னைக்கு பாகவதத்தில் இல்லையே, ஹரிவம்சத்தில் இல்லையேன்னா பெரியோர்கள் காலத்தில் இவைகள் இருந்திருக்கின்றன. அந்த காலத்தில் ஓலைச்சுவடியில் எழுதினதான சுவாமி எழுதச்சே ஒரு லீஃப் அப்படியே பெரட்டிருப்பா, ஒரு பேஜ் அப்படியே மிஸ் ஆகிருக்கும், ஒரு பஞ்ச் அப்படியே போயிருக்கும், செல்லரிச்சு போயிடும், வெள்ளத்தில் போயிடும், எத்தனையோ இருக்குது. இன்றைக்கி இவ்வளோ புஸ்தகம் இருக்கச்சவே ஆத்திர அப்பா போயிட்டாருன்னா மொத்த புஸ்தகத்தை கொண்டு போய் நம்ம லஸ்ஸு பிளாட்ஃபார்மில் போட்டு வந்துடுறோம். யார் அதனுடைய அருமை தெரிஞ்சுது? 30 ஆவர்த்தி 40 ஆவர்த்தி ராமாயணம் சேவித்த புஸ்தகத்தெல்லாம் தூக்கி மூட்டை கட்டி போட்டுடுறோம், சொத்து மட்டும் பிரிச்சுக்கிறோம் லீகலார். அந்த மாதிரி அபூர்வமான பல அர்த்தங்கள் காண்பிக்கப்படுகின்றன. இப்படி கிருஷ்ணனுக்கு 8 மகிழ்ச்சிகளுடன் நடைபெற்ற திருமணத்தை சுவாமி வர்ணிக்கிறார். அதில் ஒரு பிரசித்தமான திருமணம்னு ஜாம்பவதி திருமணம்னு பேர் இருக்கு. ஜாம்பவான் கரடி. ஒருத்தர் ரொம்ப வயசானவராக இருந்தால் அவரை ஜாம்பவான்னு சொல்லுவோம். எல்லாரையும் தூண்டக்கூடியவராக இருந்தால் அவரை ஜாம்பவான்னு சொல்லுவோம். பிரேரகனாக இருக்கணும், எல்லாரையும் தூண்டக்கூடியவராக இருக்கணும். ஏன் ஜாம்பவான்னா ராமாவதார கிருஷ்ணாவதாரம் மட்டும் ஜாம்பவான் இல்லை. பெருமாள் வாமனனா வந்தாரோ இல்லையோ, அந்த வாமனனா வந்த பெருமாள் திரிவிக்ரமாவதாரம் பண்ணினார். ஓங்கி உலகளந்த உத்தமன், அம்பரம் ஊடு அறுத்து ஓங்கி உலகளந்த. அப்பொழுது ஜாம்பவான் பப்ளிசிட்டி பண்ணினார். முதல்ல தெரிஞ்சுக்கோங்க, பெருமாள் உற்சவம் பெருமாள் காரியம் நடக்கிறதுன்னா அதை ஜாம்பவான் பப்ளிசிட்டி பண்ணினார். தன் தோளில் அப்படி ஒரு பெரிய முரசம் மாட்டிட்டு இருக்கு, டம்மு டம்மு டம்முன்னு முரசம் அடிச்சு, டேய் பெருமாள் திருவடி வருதுடா, இதான் சமயம், இதை விட்டிங்கன்னா உங்களுக்கு லைஃப்பில் மறுபடியும் ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கவே கிடைக்காது. திஸ் இஸ் த ரேரஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. இந்த திருவடியை பிடிச்சுக்கோங்கோ, இந்த திருவடியை பிடிச்சுக்கோங்கோ என்று உலகத்திற்கு முரசு அறிந்து பறைசாற்றினவன் ஜாம்பவான். அந்த ஜாம்பவானுடைய அவதாரமே விசேஷமானது. பிரம்மதேவர் ஒரு சமயம் எங்கேயோ உபன்யாசம் கேட்டிருக்கார் அப்படின்னாலும், உபன்யாசத்தில் தானே சுவாமி கொட்டாவி வருது. அப்படி அவர் கொட்டாவி விடச்சே அவர் வாயிலிருந்து குதிச்சவர் ஜாம்பவான். கொட்டாவி விட்டால் கரடி வரும். பிரம்மா ரொம்ப வருத்தப்பட்டு மூச்சு விட்டார்னா மூக்கிலேருந்து பன்றி கொட்டி குதிக்கும். தெரியுமா உங்களுக்கு? பூமியை ஒருத்தன் தூக்கிட்டு போட்டான். மனு பிரஜாபதிகள்லாம் இருக்காள் இல்லையோ, அவளை சிருஷ்டிச்ச பிரம்மா, நீங்கள் போய் பூமியில் பிரஜைகளை உற்பத்தி பண்ணுங்கன்னா ஸ்வயம்பூ மனு சதரூபயவா வந்தால் பூமியே காணும். அப்பயே கூட பூமியை சுருட்டிட்டு போகிற ஆள்லாம் இருக்கா சுவாமி? பிரம்மா சிருஷ்டிச்சுட்டு இப்படி வந்தார். இந்த இடம் தனியாருக்கு சொந்தமானது அவர் போர்டு வைக்கிறதுக்குள்ள இன்னொருத்த குடிசை போட்டு 15 வருஷமாக இங்கே தான் நான் இருக்கேன்ட்டான். அந்த மாதிரி அந்த இடத்த சுருட்டிட்டான். என்னடா அது பூமியே காணுமா, இது புது ட்ரெண்டாக இருக்கேன்னு பிரம்மா பெருசாக மூச்சு விட்டாரா, மூக்கிலேருந்து துபுக்கட்டின்னு ஒரு பன்றி குதிச்சது. நடுங்கி போட்டார் பிரம்மா. ஏன்? ஸ்வைன் ஃப்ளூ வந்துருத்தூன்னு. அப்புறம் பார்த்தா அந்த பன்றி தான் மகாவராக ஸ்புடபத்மலோச்சனஹான பெருமாள். அதே மாதிரி பிரம்மா கொட்டாவி விட்டார். அந்த கொட்டாவிலேருந்து வந்தவன் யாரு? ஜாம்பவான். அவன் வாமனாவதாரத்திலிருந்து பகவான் திரிவிக்ரமாவதாரம் எடுத்த பொழுது உலகத்திற்கு பெருமாள் திருவடி வருகிறது, அதை நீங்கள் மிஸ் பண்ணாதீங்கன்னு முரசு அறைந்து எல்லோருக்கும் அறிவித்தான். அப்புறம் ராமாவதாரத்தில் நிறைய கைங்கரியம் பண்ணியிருக்கார் ஜாம்பவான். ராமாவதாரத்தில் ஹனுமானுக்கு தன்னுடைய பலமே தெரியாமல் ஹனுமான் தவித்த பொழுது ஹனுமானை தூண்டி விட்டார். அந்த பிரச்சோதனம் இருக்கணும், ஒருத்தனை பிரேரணை பண்ணணும். என்ன சொல்கிறது? மோட்டிவேஷன் அப்படின்னு இல்லையோ, த பெஸ்ட் மோட்டிவேஷனல் ஸ்பீச் பை ஜாம்பவான். எவ்வளோ பெரிய காரியம் பண்ணியிருக்கார் ஹனுமான். இங்கேருந்து எகிரி குச்சி சுந்தரகாண்டத்தில் பாருங்க, இங்கேருந்து ஹனுமான் அங்கே எகிரி குச்சரை பற்றி இவ்வளோ வர்ணிக்கிற வால்மீகி, அங்கேருந்து அவர் திரும்பி எகிரிச்சு அதை வர்ணிச்சாரா? வர்ணிக்கல. காரணம் என்ன? இதே ஃபோர்ஸை அங்கே அப்படியே போயிட்டு திரும்பி ரிட்டர்ன் வந்திருக்காரு. அதனால் மோட்டிவேஷனல் ஸ்பீச் வேணும்னா ஜாம்பவானுடைய ஸ்பீச்சை கேட்கணும். அதனால தான் இன்றைக்கி நாம் என்ன பண்ண போகிறோம்? மற்றொரு மோட்டிவேஷனல் ஸ்பீச் பை ஜாம்பவான் அட் கிருஷ்ணாவதாரம். இது யாருக்கு மோட்டிவேஷன்? செல்ஃப் மோட்டிவேஷன். இப்போல்லாம் செல்ஃபி மோட்டிவேஷன் தான், பட் ஜாம்பவான் செல்ஃப் மோட்டிவேஷன்.
கிருஷ்ணனை இன்னார் என்று அறிந்து கொள்ளாமல் ஜாம்பவான் கிருஷ்ணனிடத்தில் அபச்சாரப்பட்டு கிருஷ்ணனுடன் சேர்ந்து யுத்தம் செய்து கடைசியில் கிருஷ்ணனை ராமன் தான் கிருஷ்ணன், கிருஷ்ணன் தான் ராமன்றதை அறிந்து ராமகிருஷ்ண ஹரியை ஸ்தோத்திரம் செய்திருக்கிறார். அந்த ஸ்தோத்திரம் ஜாம்பவான் ஸ்தோத்திரம் என்று யாதவாபிரியத்தில் பிரசித்தமானது. அற்புதமான ஸ்தோத்திரம்.